Hey guys, welcome to Beauty Talk with me, DSK. அங்கிள் உங்க பேர்? என் பேர் பழனி. எத்தனை வருஷம் அங்கிள் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 35 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 35 years. சாரி, இப்போ வந்து ஒரு சாரி வந்து நம்ம நெஞ்சு கையில கஸ்டமர் கையில கொடுத்து எவ்வளவு நாள் ஆகும்? அதாவது பாவு ஃபர்ஸ்ட் போற இப்ப நெய்து தறினா ஒரு ரெகுலரா அப்படியே ரன் பண்ற தறினா ஒரு 1 வீக்ல கொடுத்துடலாம். 1 வீக். புதுசா இப்ப ரெடி பண்ணி இப்ப இந்த பாவு வந்து முடிக்கிறது இன்னொரு 8 மாதம் இருக்கு. இதை முடிச்சிட்டோம்னா அந்த பாவு காலி ஆயிடும், மீன் காலி ஆயிடும். திரும்பி புதுசா ஒரு 3 சேலைக்கு 3 சேலைக்கு போன பாவு, அந்த பாவு போறதுக்கு ஒரு நாள் தெருவில் ஒரு 2 மணி நேரம் தெருவில் போட்டு கிளீன் பண்ணி பசை போட்டோம். கஞ்சி நம்ம சாதம் வெடிக்கணும், சாதம் வெடிக்கிற கஞ்சி வந்து அதுல நினைச்சு அதை போட்டு காய வைக்கணும். அது போய் காய வச்சோம்னா இந்த ஸ்டிப்னஸ் வரும், இந்த ஸ்டிப்பா இருக்கு. அது அந்த இதை போட்டோம்னா கஞ்சி போட்டா சரியா போயிடும். அதுக்கப்புறம் அதே கறி அந்த மாதிரி வந்து ரோல்ல சுத்துவாங்க. அந்த பீம் இரும்பு பழுப்பு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வார்ப்பு பீம். அந்த பீம்ல வந்து மிஷின்ல சுத்தி விடுவோம். நம்ம பசை போட்டோம், அதை எடுத்து வந்து இங்க புனைக்கு வரும், அச்சு புனைப்போம். இப்ப இந்த தறி வந்து பிட்னி ஆத்திக்கலாம், கையில வச்சு இந்த இழை வாங்கி ஒரு பிட்னி ஆகும். ஒரு இழையா வந்து பாத்தீங்கன்னா பிட்னி ஆகும். இதை டிசைன் பண்ண சொல்றேன். இப்போ இதை இழை வாங்கிட்டு வந்து டைட் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிடும். பாவை போட்டு இழுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம டிசைன் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் அட்டையில் ஜக்காட் டிசைன் வந்து டிசைனர் வந்து என்ன டிசைன் பண்ணி கொடுக்குறோம். நம்ம என்ன டிசைன் போடுறோமோ அது அட்டையில் வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறோம். அந்த விவரத்தை பேர் அங்கே கட்டிடுவோம். இந்த ஜக்காட் கொடுக்கலாம், பயன் போட்டு நம்ம என்னென்ன டிசைன் கட்டிட்டோம்னா நம்ம அது ஏற்ற மாதிரி என்ன டிசைன் பண்ணலாம். இப்போ இது வந்து பார்டர், இந்த இப்போ கட்டிட்டு வந்து பார்டர் மட்டும் தான் கட்டிடுவோம். உடல் வந்து பாத்தீங்கன்னா பிளைன், பாடி வந்து பிளைனா இருக்கு. இப்போ இதுக்கு டிசைன் வேணா பண்ணலாம். நம்ம டெமோ தெரியுங்க எக்ஸிபிஷன் பிளைன். இப்போ இதே மாதிரி ஆர்டர் யாருன்னா கொடுக்கணும், உள்ள ஃபுல்லா இதே மாதிரியே கட்டணும், கட்டிக்கிற மாதிரியே ஃபுல்லா இதில் கட்டணும். இது பண்ணி போட்டு அதில் அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த புடா டிசைன் அந்த மாதிரி புடா டிசைன் போட்டால் ஃபுல்லா சேல் போட மாதிரி தான் போடணும். ஃபுல்லா டிசைன் விடும் அப்படி அந்த மாதிரி. அந்த மாதிரி சேலை இந்த மாதிரி பிளைன் சேலை இருந்துச்சுன்னா ஒரு 4 நாள், இது ஒரு 4 நாள்ல முடிச்சிடலாம். இப்போ டிசைன் அந்த மாதிரி புட்டா பார்த்தோன்னா ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா, ஒரு 6 நாள். ஆமா 6 நாள். ரொம்ப கொஞ்சம் ஃபுல்லாவே டிசைன் போட்டோம் அப்படின்னா ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா, ஒரு 8 நாள். ஒரு புடவை நம்ம செட் ஒரு 8 பேர் வேலை செய்வாங்களா? ஆமா 8 பேருன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைக்கு வரணும். அத சின்ன சின்ன இப்போ நான் வந்து பாவு போறேன்னா இவர் மாதிரி ஒரு ஆள் 2 பேர் இருக்கும், ஒரு ஆளால முடியாது. அவரு நானு ஒரு 2 பேர் சேர்ந்ததான் பாவு போட முடியும், சிங்கிளால போட முடியும். நான் எதுனா என் ஒய்ஃப் போட வருவேன், எதிர்விட்டியார் போட வருவார், ஒரு 3 பேர் தான் அந்த பாவு போட முடியும். அந்த கஞ்சி போட்டு அதை டைட் பண்ணி இழுக்கும். தெருவில் தான் பண்ணணும், வீட்டுக்குள்ள பண்ண முடியாது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 மீட்டர் இடம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 150 அடி இடம் தெருவில். அந்த மாதிரி இடம் தர போடணும். அதை போட்டு அவர் அதை ரெடி பண்ணி தான் அந்த பீம்ல சுத்தல் ஒருத்தர், அது ஒரு 3 பேர் ஆச்சு. அந்த வாட்டர் பீம் போடுறதுல அவங்க 2 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வச்சு பணிகிறோம், அவங்க ஒரு 2 பேர், இது ஒரு 3, அது ஒரு 2, 5. திருப்பி இங்க ஒரு ப்ராசஸிங் 7. நான் நெய்யறவர். அதுக்கப்புறம் நான் நெய்யறவங்க என்னால ஒட்டியா நெய்ய முடியாது, நான் மட்டுமே நெய்ச்சிட முடியாது. இது வந்து வார்ப்புன்றது வந்து இப்ப நீளத்துல ஒரு பாவு, 3 சேலைக்கு உண்டான பாவு. இந்த 3 சேலைக்கு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலைக்கு வந்து 350 கிராம் சர்க்கரை கொடுப்பாங்க. ஒரு சேலைக்கு 12 வாரத்துல பிளவுஸ் சேர்த்து 350 கிராம் சர்க்கரை கொடுப்பாங்க. இதை வந்து நான் இப்போ நான் ஏழைக்குன்னா நான் ஏச்சிக்கலாம், என்னால ஏழைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில கொடுத்துருவேன். அவர் ஏழைக்கிட்டு அந்த 350 கிராம் 150 ரூபா கொடுக்கும். ஆமா அவர் ஏச்சி கொடுக்குது, இல்லைன்னா நாம உட்காந்து ஏழிக்கணும். இது ஏச்சி முடிச்ச உடனே அந்த பைப்ல அந்த பருட்டம் இருக்கும், அந்த பருட்டை எடுத்துட்டு திருப்பாங்க, அதுல ஏழிக்கணும். அது இப்போ அப்படி அது டெக்னாலஜி மாறி போச்சு. பிவிசி பைப் வந்து பார்த்தீங்களா, அந்த வாட்டர்ல எல்லாம் பைப் இங்க வந்து 2.5 இன்ச் பைப் இவ்வளோ அகலம் இருக்கு. அந்த பைப்ல இது மிஷின் இருக்கு, அதுல போட்டு ஏச்சி. அதை முடிச்ச உடனே பரவாயில்ல விடுங்க. இந்த மாதிரி குச்சிங்கள தாக்கு இந்த மாதிரி காலியா இருக்கு.
இந்த மாதிரி தார் குச்சி காலியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம எந்த கலர் கொடுக்குறாரோ அந்த கலர்ல வந்து 3 இழை. ஆமா, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 3 இழை இருக்கு. இது ஒரு இழை, இந்த மாதிரி 2. அது நைஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப இது வந்து 3 இழை நிச்சயமா தான் நைஸா இருக்கு. இப்ப நான் ஒரு இழை சேர்த்து வைக்கிறேன்னா 4 இழையா வைக்க சொல்ல ரஃப்பா இருக்கும். துணி வந்து போட்டு பாருங்க எப்படி நைஸா இருக்கும். இது ஒரு இழை சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் ரஃப். அதனால வந்து பாத்தீங்கன்னா 3 இழை தான் இது வச்சு நேரம். இது வந்து இன்னும் நைஸா தான் ஒரு 2 சேர்த்து வச்சு. இது வந்து கொஞ்சம் சப்ளை வந்து உருட்டா இருக்கு. அதனால நம்ம வந்து 3 இழை வச்சிருக்கோம். இது ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தார். இது வந்து அவங்க பசங்க சுத்தி இருக்காங்க. ஒரு 1.5 இன்ச்சு தான் ஒரு தார். இப்ப இதை நானே சுத்துறேன். நான் சுத்த சொல்ல ஒரு 2.5 இன்ச்சுக்கு நான் சுத்துறேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 தார் சுத்தம் ஒரு சேலை முடியும். ஆமா, 150 தார் சுத்தம்னா ஒரு சேலை முடியும். ஒரு ஆளால சிங்கிளால நான் ஒரு ஆள்னா என்னாலே பட்டு சேலை உருவாயிடாது. ஒரு டிசைனரு, ஒரு சாயக்காரு, சாயம் டிசைன் பண்றது ஒருத்தர், சாயம் போடுறது ஒருத்தர், பாகு போடுறதுக்கு ஒரு 2 பேர் இருக்கணும், அச்சு துணிக்கு 2 பேரு, இந்த மாதிரி பட்டி அடிச்சு கொடுத்து ஒரு ஆளு. அதுக்கப்புறம் தான் நான் அடிச்சு உட்காந்து நெய்வேன். ஒரு ஆளால வந்து பட்டு சேலை என்னால உருவாக்க முடியாது. இன்னொன்னு பண்றாங்க, இந்த 2 நூல் போட்டு ஒரு குட்டி சக்கராமணி போட்டு பண்ணுவாங்க. அது எதுக்கு? இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேட்டு மணி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது தனித்தனியா இருக்கும். இந்த ரா மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும். ரொம்ப தட்டாத மிஷின்ல ஆகிடும். மிஷின்ல ஆகிடும். தட்டினா புனி கலந்துடும். இது வந்து இந்த மணி தனியா இருக்கும். இதுக்கு இடையில என்ன பண்ணுவோம், இதுல ஒரு நூல் போடுவோம். சரிங்களா? இதுல ஒரு நூல் வரும். இந்த மாதிரி நம்ம நூலை வந்து இங்க போட்டு ரெடி பண்ணிடுவோம். ஆமா, இந்த மாதிரி வந்து இப்ப இந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 120 கம்பி இருக்கு. 120 மணி இருக்கு. இந்த மாதிரி வந்து 120 மணி 120 கம்பி போட்டு வெயிட் போட்டு தொங்க வைப்போம். இந்த மாதிரி போட்டு இதுல நம்ம ஜரிகை நுழையும். நீங்க நுழைச்சிருக்கோம் 120 பண்ணி. இது வந்து பார்டர் வந்து சின்ன பார்டர், 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு பார்டர். அதுக்கு இப்ப பெரிய பார்டர் எல்லாம் இங்க இருந்து இவ்வளவு பெருசு பண்ணலாம். 4 இன்ச்சு பண்ணலாம், 6 இன்ச்சு பண்ணலாம், பெருசாவும் பண்ணலாம், ஃபுல்லாவும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ண சொல்ல நம்ம எவ்வளவு பண்ணணுமோ அது ஒரு ஐக்கு ஒரு மணி போடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5200 எண்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் ஏரியா, ஸ்டார்டிங்ல இருந்து அந்த எண்ட் ஏரியா 5700 பட்டு இழை. இது வந்து ஒரு இழைன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு இழை. இந்த மாதிரி வந்து 5600 இழைய வந்து இதுல போனீங்க. அதுக்கப்புறம் இந்த ஜரிகை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சின்ன பேட்டர்ன்றதுனால இது ஒரு 60 உழுக, இது ஒரு 60 உழுக, இது ஒரு 60 உழுக. இதுல 120 இழை, இதுல 120 இழை, 240 இழை ஜரிகை பிளஸ். இப்ப இதுல வந்து என்ன பண்றோம்னா கூடன் வந்து தார் சுத்தம். கூடன் ஒரு தார் சுத்தி இது ஒரு வாட்டி போட்டு எடுக்கும். அளவு தெரியுமா? கொஞ்சம் நேரத்துல போட்டு இந்த மாதிரி இந்த வாட்டர் போடும். இந்த மாதிரி வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிளைன்னஸ், இந்த மாதிரி பிளைன்னஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 18000 கூட இங்க போடணும் வாட்டர். 18000 வாட்டர் போட்டதான் ஒரு சேவை முடியும். இப்ப இதே பெரிய ரகம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா ஜரிகை வரும். அப்ப அதுல வந்து ஜரிகை பிளஸ் பட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5600 12,000 பட்டு. ஜரிகை வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சேல் போடுறது 5200 5200. இப்ப போறது அதான் போடுறாங்க. அதுக்குலாம் போட்டுருந்தாங்க 6000 போட்டுருந்தாங்க. இப்ப ஜரி ரேட் 200 5200 தான் ஃபைனல். 5200. இது ஒரு 14000, அது ஒரு 10,000 17 பிளஸ் 18 ஆச்சு. பட்டு ஜரிகை 2 சேர்த்து அந்த மாதிரி போட்டோம். அந்த மாதிரி பெரிய பெரிய நகைலாம் செய்ய முடியும். ரா மெட்டீரியல் நீங்க வாங்கி கொடுத்தாங்க பண்ணி கொடுக்கலாம். என்ன ரகம்? ஆனா ஒரு சேலை பண்ண முடியாது. 3 சேலை பண்ண முடியாது. 3 சேலை பண்ண முடியும். என்ன டிசைன் சொல்றீங்கன்னா அந்த டிசைன் வந்து உங்களுக்கு மட்டும் தான் போட முடியும். நீங்க இன்சியல் ஒண்ணுன்னு கேட்பீங்க, போட்டோஸ் பண்ணணும்னு, அது வந்து உங்களுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க அந்த டிசைன் பண்ற சார்ஜ் நீங்க தான் பண்ணணும். இப்ப நாங்க ரெகுலரா பண்ற டிசைன்னா பிரச்சனை கிடையாது. இருக்கத்துல பண்ணி கொடுங்க அப்படின்னா டிசைன் பண்ணது கார்டு பண்ண தேவை. அந்த டிசைன்ல இப்ப எனக்கு இந்த மாதிரி மயில் வரணும், மயில் மேல வந்து இது மாதிரி இது வேல் வரணும்,
ஏதாவது ஒரு உருவம் வைக்கணும், கஸ்டமைசேஷனும் பண்ணுவீங்க. அதுவும் ஆனா பண்ணுவோம். ஒரு saree. ஆமா 3 சாரி. ஒரு சாரி பண்றாங்க, சார்ஜ் அதிகமாகும். சார்ஜஸ் அதிகமாகும். அது எங்கதான் இருக்க போறது தெரியல. வெளியே தங்கமா ஸோ ஒரு ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் தனியாக வந்து ஒரு க்ளோசிங் டிஸ்க்ளோஷர் எடுக்கிறேன். ஸோ பிஃபோர் நீங்கள் பார்த்த வீடியோவில் வந்து அந்த அங்கிள் சொன்ன மாதிரி ஹேண்ட்லூமிங் அப்படிங்கிறது வந்து ஈஸியே கிடையாது. இப்போ மேபி வந்து நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னால வந்து கொஞ்சம் திங்ஸ் மட்டும் ஈஸியாக இருக்குது. பட் ஸ்டில் இன்னுமே டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அட்டையில் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் ரொம்ப ப்ரீமியமாகவே போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ மிஷின் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் கையில வச்சு பண்ற மாதிரியே வந்து கூட சில இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினால லைக் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. என்னோட ஊர்ல தான்ப்பா இது ஃபேமஸ் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ காஞ்சிபுரம் பொண்ணா லைக் அந்த சாரி எல்லாம் போயிட்டு வாங்கும்போது எனக்கு வந்து நானுமே ஃபர்ஸ்ட்ல இவ்வளோலாம் இருக்கும்னு தெரியாது. பட் என்னோட தாத்தா எல்லாம் பண்ணிருக்காங்க, லைக் தறியெல்லாம் நெஞ்சிருக்காங்க எங்க வீட்டுல. நான் சின்ன வயசுல இருக்கும் போது பாத்திருக்கேன். பட் அப்படியே டேஸ் ஆக ஆக மறந்தும் போச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்லயும் பண்றதை விட்டுட்டாங்கன்றதுனால எனக்கு பெருசா தெரியல. ஸோ அதனால ஒரு ப்ராப்பரா தறி நேரவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அதுதான் அங்கிளோட ஹெல்ப் மூலியமா உங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவர் சொன்னது எல்லாமே உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரோட நம்பரையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கஸ்டமைசேஷனா அவங்க பண்ணுவாங்களா, லைக் நம்மளோட பேரு போடுறது இல்ல நம்மளோட போட்டோகிராஃப் போடுறது எதுவா இருந்தாலுமே அவங்க கஸ்டமைசேஷனும் பண்ணுவாங்க. ஆல்சோ அவங்க வச்சிருக்க டிசைன்ஸுமே கூட நீங்க பண்ணிக்கலாம். அவங்க வச்சிருக்க டிசைன்ஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு சாரி கூட அவங்க வந்து நெஞ்சு கொடுத்துருவாங்களாம். இல்ல நம்ம கஸ்டமைஸ்டா ஒரு டிசைன் கொடுத்து இல்ல நம்ம கஸ்டமைஸ்டா ஒரு டிசைன் கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும் ஒரு சாரிக்கு. சோ அப்படி இல்ல நார்மல் பிரைஸ்ல வேணும்னா 3 சாரி அவங்க வந்து அந்த டிசைன்ல வந்து பண்ணி தருவாங்க. வேற வேற கலர் கூட நீங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ யாராச்சும் நீங்க வந்து சில்க் சாரி வேணும் பட் ஆனா வந்து இந்த மாதிரி தறியில நெஞ்சு வேணும், ஹேண்ட்லூமிங் சாரி வேணும் அப்படின்னா சிஸ்டர்ஸ் யாருன்னா இருக்கீங்கன்னா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி சாரி ஒரே டிசைன்ஸ்ல வச்சுக்கணும், இல்ல கலர்ஸ்ல வந்து நீங்க வேணும், ஒரே டிசைன் ஒரே கலர் அந்த மாதிரிலாம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா மேபி ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் அவரோட நம்பர் கொடுக்குறேன். அவரோட பேர் வந்து பழனி அப்படின்னு சொன்னாரு, பழனிவேல் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு 35 இயர்ஸா வந்து தறி நெஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சோ உங்களுக்கோ யாராச்சும் வந்து பியூர் ப்ராப்பர் சில்க் சாரி வேணும் அப்படின்னா காஞ்சிபுரம்னா நிறைய பேர் வந்து எடுக்கிறீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து இந்த மாதிரி தறியில நெஞ்சதா இருக்காது. மோஸ்ட்லி மிஷின் அண்ட் இன்னொரு இடத்துல இருந்து வாங்குறது. பட் காஞ்சிபுரம் முக்காவாசி 80% வந்து நம்ம தறியில நெஞ்சதுதான் வந்து சேல் பண்றாங்க. பட் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களே கஸ்டமைஸா வந்து பார்த்து நெஞ்சுக்கணும்னா இவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய டிராவல் விளாக்ஸ் அண்ட் ஃபுட் சேலஞ்சஸ் இந்த மாதிரி நிறைய இனிமே நம்ம சேனல்ல வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யாருக்காச்சும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல சாரி வாங்க போறோம் அப்படின்னா இவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா அது இன்னுமே பெஸ்ட். பிகாஸ் இவங்க தான் ஃபுல் ஒர்க்கையுமே பண்றாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி ஒரு சாரி ரெடி ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 to 15 பேர் தேவைப்படும். அண்ட் காஸ்ட் வைஸும் வந்து ஜாஸ்தியா நம்ம கடையில போய் வாங்குவோம். அதுக்கு இவங்க கிட்ட டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணோம்னா காஸ்ட் வைஸுமே கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.